அடுத்த கல்வியாண்டு முதல் 10ஆம் வகுப்பு தேர்வுகளை கட்டாய பொதுத் தேர்வாக நடத்த சிபிஎஸ்இ நிர்வாகக் குழு முடிவெடுத்திருக்கிறது. அண்மையில் டெல்லியில் நடைபெற்ற சிபிஎஸ்இ நிர்வாகக் குழு கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக நிர்வாகக் குழு உறுப்பினர் அஜித் பிரசாத் தெரிவித்தார். அதன்படி சிபிஎஸ்இயில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு மும்மொழி கட்டாயம் என்ற நிலையை விரிவுபடுத்தி 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை மும்மொழி கற்றல் கட்டாயம் என்று பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் மும்மொழிகளில் ஆங்கிலம் முதல் மொழியாகவும் 2 மற்றும் 3ஆம் மொழிகளில் இந்தியாவில் உள்ள 23 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்து மாணவர்கள் படிக்கவும் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் சமஸ்கிருத மொழியை மாணவர்கள் கட்டாயமாக எடுத்து படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்றும் அஜித் பிரசாத் தெரிவித்தார். நிர்வாக குழுவின் முடிவுகளுக்கு மத்திய அரசின் ஒப்புதல் கிடைத்தவுடன் அமல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். ஃபாரின் லாங்குவேஜஸ் செகண்ட் லாங்குவேஜாக நீங்கள் படிக்கக்கூடாது. 3 லாங்குவேஜ் படிக்கணும். இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ், மீதி 2 லாங்குவேஜில் இந்தியாவில் இருக்கிற 23 மொழியிலிருந்து ஏதாவது 2 லாங்குவேஜ் எடுத்து படிங்கன்னு தான் சிபிஎஸ்சியில் சொல்லியிருக்காங்களே தவிர, சான்ஸ்கிரிட் அந்த 2 லாங்குவேஜில் சான்ஸ்கிரிட் ஒரு லாங்குவேஜாக நீங்கள் படித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கம்பல்சரியாக சொல்லலை. அது ஒரு திருத்தம் நான் எல்லாருக்குமே சொல்ல விருப்பப்படுறேன்.